உண்டாவதாக. இந்த புதிய நாளையும் தேவன் காணும்படி கர்த்தர் கொடுத்த பாக்கியத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் கடந்த வாரமெல்லாம் நம்மை கண்மணியை போல பாதுகாத்து எந்த விதமான தீங்கும் நமக்கு நேரிடாதபடி அவருடைய பலத்த கரத்தினால் நம்மை மூடி விசேஷ விதத்தில் நமக்கு ஆலோசனைகளை சொல்லி கடுமையான வெயிலிலும் இந்த கோரமான வைரஸிலும் நம்மை காத்து விடுதலை கொடுத்து காத்து நம்மை பலப்படுத்தி வருவதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஓ ரபல நமஸ்தரலரப. ஹல்லேலூயா, praise the Lord. ஹல்லேலூயா. கர்த்தரை எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, glory to God. கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை. Hallelujah, praise the Lord. உம்மை ஆராதிக்கிறோம். இந்த பரிசுத்தமான நாளுக்காக நன்றி. இந்த வாரத்தின் முதலாம் நாளுக்காக கர்த்தாவே நம்மை துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, கோடி 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 நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah, praise and worship you Lord. Hallelujah, glory to God. கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். குமாரனாகிய தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியாகிய தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் திரியேக தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த கால வேளைக்காக நம்மளை துதிக்கிறோம். உம்முடைய குமாரனும் என் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மிகுந்த தாழ்மையோடு உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நீங்க நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருப்பதற்காக நம்மளை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கால வேளையை எங்களை முழுதுமாய் தாழ்த்துகிறோம், தரைமட்டம் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் தேவனை ஆராதிக்கும்படி எங்களுக்கு நீர் பாராட்டின இரக்கத்திற்காக நன்றி. எங்களை பரிசுத்தப்படுத்துகிறாங்க. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, எங்களை ஆண்டவரை உடைய தெய்வீக கருத்தரை மூடி மறைத்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் வேண்டிக்கிறோம். எல்லா விதமான போராட்டத்திலிருந்தும் எல்லா விதமான பிரச்சனையிலிருந்து விடுதலையாகி கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரம். எங்களை பரிசுத்த பாதையிலே ஆண்டவரே கடந்து வரும்படி உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த நகரத்தை நோக்கி நாங்கள் வாழும்படி போகும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த ஆராதனை நீர் ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, ஆண்டவரே, நீங்களோடு நீர் பேச வேண்டும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த ஆராதனை தொடங்க நேரம் முதல் முடிவதற்கும் நீரே பொறுப்பெடுக்க வேண்டும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. தேவ பிரசன்னத்தினால் நிரப்ப வேண்டும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் மகிமை செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா, praise the Lord. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே என்கிற பாடலை நாம் பாடப்போகிறோம். பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே,
புடமிடும் போல என்னை புடமிட்டீர், அதனால் நான் சுத்தமானேனே. பொன்னாக விளங்க செய்தீரே, அதனால் நான் சுத்தமானேனே. பொன்னாக விளங்க செய்தீரே. பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உங்கள் பிள்ளையே, ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உங்கள் பிள்ளையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. என் அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரின் துருத்தியில், அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரின் துருத்தியில் வைத்து நன்மை தருபவரே. நம்புவேன் நான் எல்லா நாளிலும், வைத்து நன்மை தருபவரே. நம்புவேன் நான் எல்லா நாளிலும். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. இன்னொரு பாடலை பாடி அதை நாம் ஆராதனைக்கு கடந்து போவோம். நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உன் கரங்களினால் என் கண்ணீர் துடைத்தவரே என்ற பாடலை நாம் பாடும். நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உன் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உன் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. அன்பாயிருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பாயிருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பு தருபவரும் நீர்தானையா, அன்பு தருபவரும் நீர்தானையா. உமையன்றி எனக்கு யாரையா, உமையன்றி எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உன் கரங்களினாலே என் கண்ணை துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உன் கரங்களினாலே என் கண்ணை துடைத்தவரே. உதவி செய்வேன் என்று சொல்வார்கள், உதவி தள்ளிவிட்டு போவார்கள். உதவி செய்வேன் என்று சொல்வார்கள், உதவி தள்ளிவிட்டு போவார்கள். உதவி செய்பவரும் நீதானையா, உதவி செய்
அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உன் கரங்களினாலே என் கண்ணை துடைச்சவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உன் கரங்களினாலே என் கண்ணை துடைச்சவரே. உலகம் என்னை வெறுத்ததையா, உறவுகள் என்னையும் பகைத்ததையா. உலகம் என்னை வெறுத்ததையா, உறவுகள் என்னையும் பகைத்ததையா. வெறுக்காத தெய்வம் நீதானையா, வெறுக்காத தெய்வம் நீதானையா. உம்மையன்றி எனக்கு யாரையா, உம்மையன்றி எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உன் கரங்களினாலே என் கண்ணை துடைச்சவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உன் கரங்களினாலே என் கண்ணை துடைச்சவரே. இயேசுதா, அவர் இயேசுதா, இயேசுதா, அவர் இயேசுதா, இயேசுதா, அவர் இயேசுதா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உன் கரங்களினாலே என் கண்ணை துடைச்சவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உன் கரங்களினாலே என் கண்ணை துடைச்சவரே. இயேசுதா, அவர் இயேசுதா, இயேசுதா, அவர் இயேசுதா. Hallelujah, praise the Lord. எல்லாரும் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். தேவனுடைய நாமத்தை நாம் எல்லாரும் உயர்த்த போகிறோம். Hallelujah, thank you Jesus, oh praise the Lord. கர்த்தருக்கு மகிமை, எங்கள் தேவாதி தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. Oh glory to God, கர்த்தருக்கு மகிமை. Hallelujah. நாங்கள் அழுத போதெல்லாம் எங்கள் அருகில் வந்தவரே, உம்முடைய கரங்களினால் எங்கள் கண்ணீரை துடைத்தவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உதவி செய்வேன் என்று நிறைய பேர் சொன்னார்கள், உதவி தள்ளிவிட்டு போனார்கள். ஆனால் உதவி செய்பவர் நீங்கதாப்பா. உம்மையன்றி எங்களுக்கு யாரையா. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன்.
எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே காக்கமுள்ள தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்குதத்தம் தேற்றீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்குதத்தம் தேற்றீரே. சொல்லுங்க நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீர் ஐயா, பலவீன நேரங்களில் சுகமானி சுகமானி தழும்புகளால் சுகமானி என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானி சுகமானி தழும்புகளால் சுகமானோ என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி அம்மா. நீங்க சர்வ வல்லமை உள்ளவர், எங்களை மன்னிக்கிறவர், எங்களை வாரி அணைத்து முத்தமிடுகிறவர் அப்பா. தடுமாறும் நேரமெல்லாம் தகப்பன் போல வந்திருக்கிறேன். உமக்கு நிகரானவர் யாரும், உம்மை போல ஒரு யாரும், உம்மை போல ஒரு நல்ல தெய்வம் யார், உம்மை போல ஒரு பரிசுத்தம் உள்ளவர் யார். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எவ்வளவு பாக்கியம், எங்களுக்கு எவ்வளவு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறேன் அப்பா. உம்மை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோமே, உம்மை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோமே. நீர் கொண்டு போகிற பாதையிலே நாங்கள் போகாமல் அடம்பிடிக்கிறோமே, அப்பொழுது குறிகளை கைவிடாமல் வாரி அணைத்து முத்தமிட்டு மறுபடியும் கரைகளை பிடித்து நடத்தி கொண்டு போகிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஒரு நாளும் எங்களை மறக்க மாட்டீர்கள், ஒரு நாளும் மறக்காத தேவன் எங்களை மறக்காமல் எங்களை ஒவ்வொரு நாளும் காத்து வருகிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா, உம்மை
வல்லமையுள்ளவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இவ்வளவு பெரிய பாக்கியம் எங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறீரப்பா. எவ்வளவு பெரிய சாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த நிலைமையிலுக்குள் என் தெய்வத்தை என ரட்சித்த ஆண்டவரை, எங்களை விடுதலையாக்கின ஆண்டவரை, எங்கள் பாவத்தை மன்னித்த ஆண்டவரை ஆராதிக்கும்படி எங்களுக்கு நீ கொடுத்த பாக்கியத்திற்கு நன்றி. உள்ளமெல்லாம் உருகுதையா உங்கள் நன்மை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உங்கள் நன்மை நினைக்கையிலே, நாளை கண்டு கலங்குது கண்ணாவை உம்மை நினைக்குது, கண்ணாலை கண்டு கலங்குது கண்ணாவை உம்மை நினைக்குது. போச்சுக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. என்னை கண்டு போச்சுக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. தேற்றிய ஒருவரில்லை, ஆற்றிட யாரும் இல்லை, தேற்றிய ஒருவரில்லை, ஆற்றிட யாரும் இல்லை. தோற்றிய பலர் உண்டு, சேற்றை வீச மனிதர் உண்டு, தோற்றிய பலர் உண்டு, சேற்றை வீச மனிதர் உண்டு. ஏற்றிடும் என் விளக்கை தேற்றும் எந்த தெய்வமே, ஏற்றிடும் என் விளக்கை தேற்றும் எந்த தெய்வமே. கற்பரனே பொற்பரனே உம்மை நான் என்று மறவே, கற்பரனே பொற்பரனே உம்மை நான் என்று துதிப்பேன். நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. என் கல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரம் என் பாவம் அகற்றினே. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரம் என் பாவம் அகற்றினே. அத்தனை தூரம் என் பாவம் அகற்றினே, அத்தனை தூரம் என் பாவம் அகற்றினே. என் தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, உன்னை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே. என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். சர்வ வல்லமையுள்ளவரே, உம்மை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை கனப்படுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவரே, ஓ ஹalleluya, உம்மை ஆராதிக்கிறோம். Thank you Jesus, hallelujah. உம்மை ஆராதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம்.
உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். Thank you, Jesus. Hallelujah. ஆண்டவரே, thank you, Jesus. Hallelujah. உம்மை ஆராதிக்கிறோம். Thank you, Jesus. Oh, thank you, Lord. Thank you, Jesus. ஒரே ஒரு கோரஸை பாடி நாம் கர்த்தரை ஆராதனை செய்து இந்த செக்ஷனை நாம் முடிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ சொன்னால் போதும் செய்வே, நீ காட்டும் வழியில் நடப்பே, உம் பாதம் ஒன்றை பிடிப்பே, என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீங்க சொன்னால் போதும் செய்வேன், நீங்க காட்டும் வழியில் நடப்பேன், உங்க பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, என் அன்பு இயேசுவே. நீங்க சொன்னால் போதும் செய்வேன், நீங்க காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, இயேசுவே. நன்றி தகப்பனே, கோடி நன்றியும். இன்னும் கூட அதிகமாய் உம்மை பாடி பாடி உம்மை ஆராதிக்க போல இருக்கணும், உங்களை உயர்த்தணும் போல இருக்கணும், உங்களை மேன்மைப்படுத்தணும் போல இருக்கணும். எவ்வளவு நல்ல தேவனம். நாங்க விலகி விலகி போக பதிலாம் ஓடி ஓடி வந்து எங்களை கட்டி அணைத்து மறுபடியும் அந்த பாதையில் தான் எங்களை கொண்டு போகிறேன். உங்களுக்கு நன்றி அப்பா, உங்க நன்றி அப்பா, உங்களுக்கு நன்றி அப்பா, உங்களுக்கு மகிமை அப்பா, உங்களுக்கு ஆராதனை, உங்களுக்கு துதி, ஸ்தோத்திரம், புகழ்ச்சி, மகிமை, பெருமை எல்லாம்
எல்லாம் உங்களுக்கு அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம். Thank you Jesus. Glory to God. கர்த்தருக்கு மகிமை 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 மகிமை. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமை, எல்லா புகழும், எல்லா புகழ்ச்சியும் உங்களுக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, இந்த அருமையான கர்த்தாவே, மகிழ்ச்சி நாளில் அப்பா உம்மை நோக்கி பார்க்க அப்பா, உம்மை துதிக்க அப்பா, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஐயா மேற்கொண்ட கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி 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 செலுத்துகிற கர்த்தாவே. அப்பா அப்பா நீ பெரியவர். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. அப்பா நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்பா ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. அப்பா ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன். அப்பா நீ பெரியவர் பெரியவர் பெரியவர். அதுக்காக உங்களுக்கு நன்றி 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 செலுத்துகிற கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஒரு சிறு கூட்டமாய் அப்பா உடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. அப்பா நீ அப்பா இந்த துதியின் மூலமாய் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய விண்ணப்பங்களை எங்களுடைய வேண்டுதல்களை உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம் கர்த்தாவே. அப்பா அப்பா இந்த கர்த்தாவேப்பா இந்த கொடிய வைரஸ் மூலமாய் கர்த்தாவேப்பா நீர் எங்களை அப்பா உங்களுடைய தோளின் மீது அப்பா சுமந்து அப்பா அப்பா நீர் எங்களை பாதுகாத்துக் கொண்டு வந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நாடு கோடி நன்றி நன்றி அப்பா. பாதை முன்கூடாது அழுகாதே சொன்ன தேவனே அப்பா நீர் எங்களை கர்த்தாவே அப்பா ஒரு பாதையை அழுகாமல் அப்பா இம்மட்டும் ஐயா பாதுகாத்து நடத்தினுடைய கிருபைகளுக்காக நன்றி 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 செலுத்துறதுக்காக அப்பா. எல்லா விதமான தேவைகளையும் சந்தித்துக் கொண்டு வந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துற கர்த்தாவே. விசேஷமாய் அப்பா இந்த ஆராதனை உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆராதனை கர்த்தாவப்பா இந்த ஆராதனை மூலமா நீங்கள் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிற கர்த்தாவே. அப்பா சுதந்திரம் சுதந்திரம் சுதந்திரிக்கிற கர்த்தாவா கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிற கர்த்தாவே. அப்பா வசனத்தை கேட்டு அதுபடி நடக்கிற பிள்ளைகளாக மாற்று அப்பா. இந்த கர்த்தாவப்பா காலகட்டத்தில் கர்த்தாவப்பா இந்த வார்த்தைகள் அவர்களுக்குள் கிரியை செய்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ளட்டு. அவர்களை அப்பா பரிசுத்தப்படுத்திட்டு கர்த்தாவப்பா அவர்களை நல்வழியில் நடத்தி செல்லட்டு கர்த்தாவப்பா. அதுக்குண்டான பலனை பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிற கர்த்தாவப்பா. அப்பா ஆராதனை நீங்களே பொறுப்படுத்தி நடத்தி செல்லுங்க. ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் அப்பா அவருடைய பிரசன்னம் நிலைத்து இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்களே வழி நடத்துங்க. சகல துதிகள மகிமையெல்லாம் ஒரு இடத்தை செலுத்துகிறோம். கிறிஸ்து ஜெபத்தில் நல்ல பிதாவே ஆமென். புஸ்தகம் 28. என் கண்மலையாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல மௌனமாயிராதேன். நீர் மௌனமாய் இருந்தால் நான் குடி இறந்தவர்களுக்கு ஒப்பாவேன். நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கையெழுகையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டாலும் அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் தங்கள் இருதங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரிக்கொள்ளாதேயும். அவர்களுடைய கிரியைகளுக்கும் அவர்களுடைய நடத்தைகளின் பொல்லாவுக்கும் தக்கதாக அவர்களுக்கு செய்யும். அவர்கள் கைகளின் செய்திக்கு தக்கதாக அவர்களுக்கு அழியும். அவர்களுக்கு சரிக்கு சரி கட்டும். அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார். அவர்களை கட்ட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் பலனும் என் கேடகமா இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். கர்த்தர் அவர்களுடைய பலன். அவரை தாமே அபிஷேகம் பண்ணினவருக்கு அரணான அடைக்கலமானவர். தேவரே உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தியர்களும் என்பதே ஆகும். வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வசனங்கள் முடிய. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வசனங்கள் முடிய. மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே. ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான்.
அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதேசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பாய் இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். இப்படிப்பட்டவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களிலே அன்றி வேறொன்றும் மேன்மை பாராட்ட மாட்டேன். சத்தியமானதை நான் பேசுகிறேன். நான் மேன்மை பாராட்ட மனதாயிருந்தாலும் நான் புத்தியன் அல்ல. ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை விட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன் என்பதே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலங்களிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் எனக்கு பாராட்டின இரக்கத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் இந்த டைமை நீங்கள் ரொம்ப நல்லா பயன்படுத்துங்க. நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற வசனத்தின்படி இந்த நாட்களை நீங்கள் மிகவும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். முடிந்த அளவுக்கு ஜெபத்தில் இருங்கள். முடிந்த அளவுக்கு வேதத்தை வாசித்து தியானத்தில் இருங்கள். முடிந்த அளவுக்கு கர்த்தரோடு இசைத்திருங்கள். அந்த பிரசன்னத்தில் இருங்க, அந்த ஐக்கியத்தில் இருக்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலிருந்து ஒரு வசனத்திலே ஒரு லைன் மட்டும் நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். ஒரு மனுஷனை அறிவேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் யாரையோ பற்றி அவர் சொல்லவில்லை. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன் என்று இன்னொருவரை பற்றி அவர் சொல்லவில்லை. அவர் சொல்லுவது தன்னை குறித்தே அவர் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்கு உள்ளான ஒரு மனுஷனை நான் அறிவேன். சூழ்நிலை என்ன? அந்த வசனத்தை தொடர்ந்து நீங்கள் படிப்பீர்கள் என்றால், கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறமே இருந்தானோ அதை அறியே தேவன் அறிவார். என்ன அற்புதமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அவர் முதல் சொல்றது 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டேன். இரண்டாவது சொல்றது அவன் சரீரத்தில் இருந்தானோ, இரண்டாவது வார்த்தை. மூன்றாவது அவன் புறமே இருந்தானோ அதை நான் அறியல, தேவன் அறிவார். ஆனா எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும் தெரியும், அவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான். வானத்துக்கு ஏறினாலும் சரி, 3ஆம் வானம் வரைக்கும் போனாலும் சரி, அவன் சரீரத்தில் இருந்தாலும் சரி, சரீரத்திலே புறமே இருந்தாலும் சரி, ஒரு கான்பிடென்டான ஒரு ஸ்டேட்மெண்ட், அவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன். எந்த சூழ்நிலையிலும் சரி, கிறிஸ்துவை விட்டு அவன் வெளியே போகுவேன். இன்னைக்கு அரசாங்கம் என்ன சொல்லுகிறது? வீட்டிலிரு, விலகியிரு, தனித்திரு அப்படின்னு சொல்லிட்டு
நான் இன்றைக்கு உங்களோடு கூட ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்துவோடு இருங்கள். நமக்கு எந்த நிலைமை வந்தாலும் சரி, கிறிஸ்துவை விட்டு பிறகு போகவே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாரம். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். வீட்டில் இருக்கிறனோ, வெளியில் இருக்கிறனோ, வேலை ஸ்தலத்தில் இருக்கிறனோ, பிரயாணத்தில் இருக்கிறனோ, எங்க இருக்கிறதோ தெரியாது. ஆனா நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். நான் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறேன். அதுதான் இங்கே கலாத்தியர் 3:27 வாசிக்கிறோம். ஏனெனில் என்கிற அந்த வசனத்தை நான் மறுபடியும் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை அது. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரோ கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்கள். நான் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டேன். எனவே நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், தரித்துக் கொண்டேன், அவரை அணிந்து கொண்டேன், அவருக்குள் இருக்கிறேன், அவர் எனக்குள் இருக்கிறார். அந்த நம்பிக்கை, அந்த கான்பிடன்ட் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் இருக்க வேண்டும். புயல் வரலாம், வெயில் அடிக்கலாம், அல்லது பனி பயங்கரமா இருக்கலாம், வெள்ளம் வரலாம், லாக்டவுன் ஆகலாம், எத்தனை வைரஸ் வரலாம், எத்தனை பாதைகள் வரலாம். ஆனால் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்கிற அந்த திட நம்பிக்கை நமக்குள் இருக்கிறது. உன் உள்ளான மனுஷன் உனக்கு சாட்சி கொடுக்க வேண்டும். உன் மனசாட்சி உனக்கு சாட்சி கொடுக்க வேண்டும். எஸ், நீ கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இருக்கிற, கிறிஸ்து இயேசுவுக்குள் நடந்து கொண்டிருக்கிற, கிறிஸ்துவை விட்டு விலகி போகவே இல்லை. எந்த நிலைமையிலும் நான் கிறிஸ்துவோடு இருக்கிறேன். இன்றைக்கு அந்த நம்பிக்கை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனை பேருக்கு இருக்கிறது? நான் கிறிஸ்துவோடு இருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், கிறிஸ்துவை விட்டு நான் விலகி போகவே இல்லை. என் ஆத்துமாவிலே, என் சரீரத்திலே, என் சிந்தையிலே, என் இருதயத்திலே, என் பார்வையிலே, என் செவியிலே, என்னுடைய வார்த்தையிலே, என்னுடைய நடக்கையிலே நான் கிறிஸ்துவை விட்டு விலகி போகவே இல்லை. அந்த கான்ஃபிடன்ஸ் எத்தனை பேர் இருக்கு? சபைக்கு வராமல் இருக்கிற சூழ்நிலை, ஒரு மனமாய் சேர்ந்து ஆராதிக்காத சூழ்நிலை, நேரடியான செய்திகளை கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் வந்தாலும் சரி, நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை நான் அறிவேன். என்னை நானே அறிய வேண்டும். எனக்குள்ளே, என்னுடைய ஆவியிலே நான் உணர வேண்டும், நான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நான் இருக்கிறேன், நடந்து கொண்டிருக்கிறேன். இத்தனை மாதங்கள் என் தேவன் என்னை அற்புதமாய் நடத்துறதுக்கு என்ன காரணம்? கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் வாழ்கிறேன். அப்படி என்றால் கிறிஸ்துவுக்குள் இருப்பது என்றால் என்ன? கிறிஸ்துவுக்குள் இருப்பது என்றால் என்ன? வேதம் சொல்லுகிறது. எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 22, 23, 24 நீங்கள் வாசிப்பார்கள். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். மெய்யான நீதியிலும் பழைய மனுஷனை களைந்து போடுங்கள். புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அதற்கு முன்பதாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். வாசிங்கள். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்கள். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான் என்று சொல்லுகிறவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். ஏன்னா பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போய் எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறியா? பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போச்சாக்கா? கிறிஸ்துவுக்குள் இருந்தால், நீ கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறன்னா நீ புது சிருஷ்டி. புது சிருஷ்டி என்பதற்கு என்ன அடையாளம்? பழையவைகள் அத்தனை ஒழிந்து போயிருக்கு. தேவனுக்கு பிரியமில்லாத, கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அத்தனை ஒழிந்து விட்டது. கேட்ட வசனம் தான். ஆனா இன்றைக்கு இந்த நாளிலே இந்த
கர்த்தருடைய பிள்ளைகளாக விசுவாச மக்களை தட்டி எழுப்பும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் இருக்கிறேன். Is any man கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின. அதைத்தான் எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். நீங்கள் முதலாவது பழைய மனுஷனை களைந்து போடுங்கள். பழையவனே முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினால கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். எத்தனை தரித்துக் கொண்டோம் பாஸ்டர்? நான் தரித்துக் கொண்டு 20 வருஷம் ஆச்சு, 40 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு. அந்த புதிய மனுஷன் இப்பொழுது இருக்கிறான் பாருங்க. அவன் தான் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறான் என்றார். அந்த பழைய நடக்கைகள் இல்லை, அவன் தான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான். அந்த பழைய சுபாவங்கள் இல்லை, அவன் தான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான். பஞ்சம், வேதனை, பாடுகள், பலவீனம், போராட்டம், தேவைகள், இல்லாமை, சம்பளம் இல்லை, பணம் இல்லை, எல்லாமே இல்லை. ஆனால் கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன். அவன்தான் ஒரு தெய்வீகமான ஒரு மனுஷன். 3ஆம் ஆண்டு வரைக்கும் நான் எடுத்துக் கொள்ளப்பட்டேன். சரீரத்தில் இருந்தேனோ புறம்பாய் இருந்தேனோ அது எனக்கு தெரியாது, தேவன் அறிவார். ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், நான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான ஒரு மனுஷன். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு மனுஷன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பழையவைகள் ஒழிந்து போயின என்பதற்கு என்ன அடையாளம்? வாசித்து பாருங்கள். கலாத்தியர்கள் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசியுங்கள். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். கிறிஸ்துவுடனே, கிறிஸ்து மட்டும் தனியா போல, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஓ glory to God. இந்த 4-5 மாசமா கிறிஸ்து உனக்குள்ள பிழைச்சிருக்கிறாரா பாருங்க. அல்லேலூயா. ஏன் நான் பழைய மனுஷனை கலைந்து போனதற்கு என்ன காரணம்? நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். என்னை அறையப்பட்டிருக்கிறேன். நான் அறையப்பட்டிருக்கிறேன். அவரோடு கூட நான் அறையப்பட்டிருக்கிறேன். எதற்கு? பாவத்திற்கு, சாபத்திற்கு, வியாதிக்கு, பலவீனங்களுக்கு, பிசாசின் காரியங்களுக்கு நான் அறையப்பட்டு விட்டேன். ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன். ஏனென்றால் நான் இப்பொழுது நான் பிழைத்திருக்கிறேன். அதிலிருந்து வாசிக்க. ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன். எனக்குள் நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்து பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் அல்ல, நான் தான் மரிச்சிட்டேன், எப்போ இறந்துட்டேன். இந்த மாம்சீகமான மனுஷன் இறந்து போயிட்டேன். இப்ப நான் வாழ்ந்து கொண்டிருப்பது காரணம், இந்த இப்பொழுது நான் இருப்பதற்கு என்ன காரணம்? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் நான் ஜீவிக்கிறேன். மறுபடியும் புரிந்து கொள்ளுங்கள் விசுவாச மக்கள். நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறேன். ஆயினும், அதாவது சிலுவையில் அறையப்பட்டேன். ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன். எப்படி அறையப்பட்டவன் பிழைத்திருக்கிறான்? மாம்சீகமான மனுஷன் அறையப்பட்டிருக்கிறான். பாவ மனுஷன் அறையப்பட்டிருக்கிறான். ஜென்ம மனுஷன் அறையப்பட்டிருக்கிறான். ஜென்ம சுபாவங்கள் அறையப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நான் ஆவிக்குரிய பிள்ளையாய் இருக்கிறேன். கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். இந்த ஜீவன், என்னுடைய ஜீவன் இப்பொழுது மாம்சீகமான ஜீவன் போய்விட்டது. ஆனால் ஆவிக்குரிய ஜீவன் இருக்கு. அந்த ஜீவனுக்கு பேர் என்ன தெரியுமா? கிறிஸ்து. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அந்த ஜீவன் தான் இன்றைக்கு எனக்குள்ளே இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்குள் வந்ததினாலே, என் பாவம் அந்த ரத்தத்தினாலே மன்னிக்கப்பட்டதினாலே, அந்த ரத்தம் எனக்குள் ஓடுகிறதுனாலே, ஏற்கனவே இருந்த மனுஷன் மரித்து விட்டான். இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான ஒரு புதிய மனுஷன் இருக்கிறான். அவன் தான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான். அந்த கிறிஸ்து தான் அவனுக்குள் ஜீவனாய் இருக்கிறான். இருக்கிறோமா? இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரும் இருக்கிறேனா என்பதை சற்று ஒரு நிமிஷம் நம்மை நாமே கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆயினும் நான்
நான் பிழைத்திருக்கிறேன். நான் இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். பிழைத்திருக்கிறேன் என்றால் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்றால் நான் பிழைத்திருக்கிறேன். நீங்க எப்படினாலும் மாத்தி அதை சொல்லி, கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன், நான் பிழைத்திருக்கிறேன். ஏன்னா நான் சிலுவையில் அறையப்பட்டேன். கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன். நான் அல்ல, எனக்குள்ளே கிறிஸ்து ஜீவிக்கிறார். அதை 24ஆம் வசனத்தை வாசிங்கள். கலாத்தியர் 5:24. கிறிஸ்துவுக்குள் இருப்பதென்றால் சிலுவையில் அறையப்பட்ட ஒரு அனுபவம். அதுதான் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆவது வசனத்தை வாசிக்கும். கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள், கிறிஸ்துவினுடையவர்கள். தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம் என்று முதல் வாசித்தோம். ஆனால் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறதுக்கு அர்த்தம் என்ன? எதனால் அறையப்பட்டிருக்கிறோம்? மாம்சத்தின் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம். அவங்கதான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள். முதல் என்ன பார்த்தோம்? பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, புதிய மனுஷனை தரித்து கொண்டவர்கள், அவர்கள் தான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள். இரண்டாவது, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள். முதலாவது, அவர்கள் சிலுவையிலே அறையப்பட்டவர்கள். தங்கள் பாவத்திற்காக, மாம்ச இச்சைகளுக்காக சிலுவையில் அறையப்பட்டவர்களாக இருக்கிறவர்கள். அவர்கள் தான் கிறிஸ்து. அந்த கான்பிடன்ட், அந்த நம்பிக்கை, அந்த நிச்சயம் எனக்கு யார் யாருக்குள்ள இருக்கிறதோ அவர்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் அவங்களுடைய உள்ளத்தில், உள்ளான மனுஷனுடைய வாழ்க்கை ஓடிட்டு, என் பாவம் மன்னிக்கப்பட்டது, நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் மரித்திருக்கிறேன், நான் கிறிஸ்துவின் நிமித்தம் கிறிஸ்துவோடு கூட நான் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறேன், சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்கிற நம்பிக்கை அவர்களுக்குள்ள. அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முதலாவது, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்பதற்கு பழையவைகள் எல்லாம் ஒழித்து புதிய வாழ்க்கை, அதாவது புதிய மனுஷனை தரித்துக் கொண்டவராக. அவன் புதிய மனுஷன் தரித்துக் கொண்டதற்கான அனுபவத்திற்கு என்ன காரணம்? இரண்டாவது, அவன் பாவத்தை, சாபத்தை, எல்லாவற்றையும், பிசாசின் காரியங்கள் அத்தனையும் சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவோடு கூட அடிக்கப்பட்டவன், சிலுவையில் அறையப்பட்டவன். அவன்தான் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறான் என்பது அவனுக்குள் வருகிற நிச்சயம். மூன்றாவது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் வாசிப்பார்கள் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு, இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல இருக்கிறோமே, பிழைக்கிறவர்களாய் இருப்போமே. நீங்கள் மரித்தது உண்டானால், இன்னைக்கு அதை தெரிஞ்சுங்க, நான் மரித்தேன் என்பதற்கு என்ன அடையாளம்? இந்த உலக வழக்கத்தின்படி நான் இருக்க மாட்டேன். என்ன போட்டிருக்குது? அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மனுஷனுடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசிப்பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது. என்ன? நீ கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது உண்மையானால், கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்மையானால், கிறிஸ்துவுக்குள் உண்டு, நீ கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறேன் என்பதற்கு நீ உண்மையானால், மறுபடியும் இந்த உலக வழிபாடுகளுக்கு மறுபடியும் இறங்கி கொண்டிருக்க. கிறிஸ்துவோடு கூட நீ மரித்தது உண்டானால், அது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்பதற்கு இன்னொரு சாட்சி. 3ஆம் அதிகாரம் 1 வசனம், 2வது வசனம், 3வது வசனத்தை வாசிங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட
மேலானவைகளையே இந்த லாக்டவுன்ல பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளையே தேடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல, பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். மேலானவையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். எஸ் கான்ஃபிடன்ட். எத்தனை பேருக்கு இந்த நிச்சயம் இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள் நாம் மரித்திருக்கிறேன், அவரோடு கூட நான் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன், அவரோடு நான் மரித்திருக்கிறேன். ஏனெனில் நீங்கள் மரித்தீர்களானால் உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. உங்கள் ஜீவன் இப்பொழுது கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நீ விட்டிருக்கலாம், தனித்திருக்கலாம், நீ வேற ஏதாவது இருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவோடு இருக்கிறியா பாரு. கிறிஸ்துவோடு உன் ஜீவன் எப்படி இருக்குதா? தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அது அவங்கதான் தேவனை துதிக்க முடியும், தேவனை ஆராதிக்க முடியும், சந்தோஷமாய் இருக்க முடியும், சமாதானமாய் இருக்க முடியும், வெற்றியாய் இருக்க முடியும். எதை பற்றி கவலையே பட மாட்டாங்க, எதை பற்றியும் சிந்திக்க மாட்டாங்க. நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான்காவது, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே இருக்கிறேன் என்பதற்கு இன்னொரு அடையாளம் பிலிப்பியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை லாபமாய் எனக்கு தோன்றுகிற, என் மாம்சத்துக்கு லாபமாய் தோன்றுகிற, என் கண்களுக்கு லாபமாய் தோன்றுகிற, என் செவிக்கு லாபமாய் தோன்றுகிற, என் நாவுக்கு லாபமாய் தோன்றுகிற, என்னுடைய இருதயத்துக்கு லாபமாய் தோன்றுகிற, என்னுடைய சிந்தைக்கு லாபமாய் தோன்றுகிற அத்தனையும் கிறிஸ்துவுக்குள் நான் இருப்பதினாலே அவை எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுங்கள். அவதான் கிறிஸ்துவுக்குள். ஹல்லேலூயா. அவதான் கிறிஸ்து இயேசுவுக்குள். என் மாம்சத்துக்குரியவைகள் எது லாபம் என்று, என் மாம்சத்துக்கு லாபம் என்று எண்ணுகிறதோ, என் கண்களின் இச்சைகள் எனக்கு லாபம் என்று எது எண்ணுகிறதோ, என்னுடைய செவியிலே எனக்கு மாம்சத்துக்குரியவைகள் எனக்கு லாபம் என்று எண்ணுகிறதோ, அதை எல்லாவற்றையும் நான் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன். ஏனென்றால் நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறேன். அந்த கான்ஃபிடன்ஸ். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், அதனால இதெல்லாம் எனக்கு லாபம் கிடையாது, இதெல்லாம் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அதனால கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் துன்பப்படுவேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் நடக்கிற தேவ பக்தியாய் நடக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுது. ஏன் துன்பப்படுகிறோம்? ஏன் அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கொள்கிறோம்? ஏன் அந்த நஷ்டத்தை ஏற்றுக்கொள்கிறோம்? ஏன் அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்கிறோம்? ஏன் அந்த உபத்திரவங்களை ஏற்றுக்கொள்கிறோம்? ஏன் அந்த கண்ணீர்கள் கவலைகளை நாம் அங்கீகரித்து சகிக்கிறோம்? இயேசுக்குள் இருக்கிறேன். கொஞ்ச நாள் இந்த பாடுகள், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். கிறிஸ்து வரும்பொழுது அவரோடு உன்னதத்தில் ஏற்றிக் கொள்ளவும் அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அந்த தைரியம். ஹல்லேலூயா. அதாவது எனக்கு லாபமாய் தோன்றுகிற அத்தனையும் நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையாக எண்ணுகிறேன். இன்னும் மேலான விஷயங்களை சொல்ல போனா, ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்களா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஹல்லேலூயா. உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றையும் நாம் நம்மிலே அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும், ஜீவனானாலும், தேவ தூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வரும் காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று அந்த கொரோனா கூட நம்மளுக்கு கிறிஸ்துவை விட்டு பிரிக்கிறேன். ஆமென். இந்த லாக்டவுன் கூட நம்ம கிறிஸ்து இயேசுவை விட்டு பிரிக்க முடியாது. ஒருவேளை நம்ம வெளியே வராம இருக்கலாம், அல்லது வேலைக்கு போக முடியாமல் இருக்கலாம், அல்லது சம்பாதிக்க முடியாமல் இருக்கலாம், வேற சூழ்நிலைகளில் இருக்கலாம். ஆனா கிறிஸ்துவின் அன்பை விட்டு இந்த எந்த அரசாங்கம் நம்மளை விட்டு பிரிக்க முடியும்? உபத்திரவமா, வியாதியா, நாசமா,
துன்பமா, துயரமா, பசியா, நிர்வாணமா, நாச மோசமோ, பட்டயமோ, மரணமானாலும் ஜீவனாலும் தேவதூதராலும் எதுவானாலும் சரி, இந்த லாக்டவுன் போல எத்தனை லாக்டவுன் வந்தாலும் சரி, இந்த உலகத்தை விட்டு, அந்த அரசாங்கத்தை விட்டு, உறவுகளை விட்டு, மற்ற காரியங்களை விட்டு நம்ம பிரிக்கலாம். ஆனா கிறிஸ்துவை விட்டு என்னால பிரிக்க முடியாது, யாரும் என்ன பிரிக்க முடியாது. ஏனென்றால் நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை நான் அறிவேன். அதே வார்த்தையை நீ நான் சொல்றதுக்கு இன்றைக்கு தைரியம் இருக்கா பாருங்க. அப்போஸ்தலன் பவுல் சொன்ன அதே வார்த்தையை உன்னால என்னாலும் சொல்ல முடியுமா? இன்றைக்கு பிரிக்க முடியாது. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், கிறிஸ்துவோடு இருக்கிறேன், அவரோடு பேசிக் கொண்டிருக்கிறேன், அவரோடு உறவாடிக் கொண்டிருக்கிறேன், அவரோடு சம்பாஷித்துக் கொண்டிருக்கிறேன், அவரையே நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்து இயேசுவோடு இருக்கிறேன். அதனால துன்பங்கள் வருது, பாடுகள் வருது, வேதனைகள் வருது, உபத்திரவங்கள் வருது, கண்ணீர் வருது, வியாதி வருது, பலவீனம் வருது, போராட்டம் வருது, இல்லாமை வருது. இதெல்லாம் வந்தாலும் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்பதனாலே அவை அத்தனையும் தோற்று போகிறது. ஹல்லேலூயா! அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அந்த கிருபை, அந்த தைரியம் நமக்குள் இருக்கிறது. மூன்றாம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டால், சரீரத்தில் இருந்தாலும் சரீரத்தில் புறமே இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நான் கிறிஸ்துக்குள் ஆன ஒரு மனுஷன், கிறிஸ்துவுக்குள் ஆன ஒரு மனுஷன், கிறிஸ்துவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷன். அது உபத்திரம் வந்தாலும், வியாதி வந்தாலும், என்ன வந்தாலும் சரி, நான் கிறிஸ்துவோடு கூட இருக்கிறேன். உள்ளான மனுஷன் கிறிஸ்துவோடு இருக்கிறான். ஹல்லேலூயா! கிறிஸ்துவை ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறான், கிறிஸ்துவை உயர்த்தி கொண்டிருக்கிறான், கிறிஸ்துவை மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறான். அதுதான் அவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறான் என்பதற்கு. ஹல்லேலூயா! அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னை பிரிக்க முடியாது, பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். அந்த வசனத்தை படித்து முடிக்கும் போது அந்த வசனத்தில் சொல்லுகிறது, பிரிக்க மாட்டாது என்பதை நான் நிச்சயித்திருக்கிறேன். இந்த லாக்டவுன், இந்த வைரஸ், இந்த போராட்டம், இல்ல புயல், அல்லது இந்த உலகத்தில் ஏற்படுகிறதான பூகம்பங்கள் எதுவானாலும் சரி, கம்பெனிகள் எல்லாம் மூடினாலும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற யாரும் பிரிக்கவே முடியாது என்பதை நான் நிச்சயித்திருக்கிறேன். அதை நம்பி இன்னைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறியா என்பதை சற்று 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 நிதானித்து பார்க்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறார்களா பாருங்க. ஹல்லேலூயா! நம்முடைய உறவுகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்களா பாருங்க. நம்முடைய வீட்டில் இருக்கிற அத்தனை நபரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறார்களா பாருங்க. அவர்களை ஒரு நாளும் யாராலும் அசைக்கவே முடியும். அவர்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். கடைசியாக ஒரு வசனத்தை, 2 வசனங்களை சொல்லி நான் முடிக்க போகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசியுங்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். சும்மா இல்ல, நாங்கெல்லாம் இப்போ சும்மா இல்ல, நான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இருக்கிறோம் என்பதற்கு இன்னொரு எவிடன்ஸ் என்ன தெரியுமா? நற்கந்தம், வாசனை உள்ளவர்களாய். வாசனை என்னது? சாட்சி. இத்தனை போராட்டங்கள், இத்தனை இழப்புகள், இத்தனை லாக்டவுன், இத்தனை கண்டிப்பு, இத்தனை கண்டிஷன், இத்தனை போராட்டம், இத்தனை இல்லாமை, ஆனா எந்த சூழ்நிலையிலும் மனகம்மியமா இருந்து கிறிஸ்துவுக்காக நான் வாசனையா இருக்கிறேன். நற்கந்தம் என்றால் வாசனை. நான் வாசனையா இருக்கிறேன். நீ வாசனையா இருக்கணுமா? அல்லது வாசனை என்றால் சாட்சியா இருக்கணுமா? உடைக்கப்பட வேண்டும். வாசனை எப்ப தெரியுமா வரும்? உடைக்கப்பட்டால் தான் வரும். நீங்கள் வாசித்து பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது மரியாள் வெளியேறப்பட்ட களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைவயிறால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது.
இன்னொரு புஸ்தகத்துல, இன்னொரு சுவிசேஷ புஸ்தகத்துல அவள் அந்த நலதம் என்னும் பாட்டில உடைச்சான் போடுது. உடைத்தா எப்பொழுது வாசனை வரும்னா உடைக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. உடைக்கப்பட்டால்தான் வாசனை வீசும். இந்த சூழ்நிலை உடைக்கப்படுற பாஸ்டர், ஒவ்வொரு நாளும் நான் வேதனை மத்தியிலே கடந்து போகிறேன், ஒவ்வொரு நாளும் உபத்திரவத்தின் மத்தியிலே கடந்து போகிறேன். எப்படி நான் அந்த குடும்பத்தை நடந்த போறேன்னு தெரியல. வேலை இல்லை, சம்பளம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, எந்த வழியும் இல்லை, உடைக்கப்படுகிற நிலை. ஆனால் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் அல்லேலூயா கிறிஸ்துவின் நாமத்தை நான் தூஷிக்கவே மாட்டேன். நான் அந்த சுற்றி இருக்கிற அந்த பகுதியிலே, என்னுடைய வீட்டை சுற்றி இருக்கிற எல்லா இடங்களுக்கும் மத்தியிலே மற்றவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் என்னை வாசனையான சாட்சியாக வைத்திருக்கிறார். ஏன் யார் சொல்ல முடியும்? சும்மா ரட்சிக்கப்படாதவங்க சொல்ல முடியாது, சும்மா இருக்கிறவங்க சொல்ல முடியாது. கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறேன் என்கிற நம்பிக்கையோடு தைரியத்தோடு இருக்கிறவங்க மட்டும் தான் சொல்ல முடியும். வாசனையா இருக்கிறோமா பாரு, சாட்சியா இருக்கிறோமா பாரு. சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே, எல்லாருக்கும் மத்தியிலே அவங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க, எப்படி இவர்கள் நடத்தப்படுகிறார்கள். வேலையே இல்லை, மற்ற எதுவுமே இல்லை, ஆனா கர்த்தர் நடத்துறாரு பார்த்தீங்களா. அவங்களை கர்த்தர் போஷிக்கிறார்னு உலகம் சொல்லணும். அல்லேலூயா. அவங்களை கர்த்தர் நடத்துறார் என்று உலகம் சொல்லும் போது, ஏன்னா நீங்க கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறீங்க பார்த்தீங்களா, நீங்க பேச போறதில்லை, இனி உலகம் உங்களை குறித்து பேச போகுது. அல்லேலூயா. அதான் வாசனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசனையா இருக்கிறதா இல்லையா என்பது மரியாள் கேட்கல. உடைக்கப்பட்ட அந்த தைல பாட்டில உடைச்ச பிறகு மரியாள் வாசனையா இருக்குதுங்களான்னு கேட்கல. அதை சுற்றி இருக்கிறவர்கள் சொன்னார்கள், அந்த வீடு முழுவதும் வாசனையா இருக்கு. அல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவங்க தான் சாட்சியா இருக்கும், சாட்சியா இருக்கும். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் எந்த நிலைமையில் மனரம்யாய் இருக்கும். கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறவர்கள் பழைய மனுஷனை களைந்து கொண்டு புதிய மனுஷனை தரிந்து கொள்வார்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறவங்க அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டவர்களாய் இருப்பார்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளின் சிலுவையில் அறைந்திருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பையாக எண்ணுவார்கள். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் அல்லேலூயா கிறிஸ்துவின் அன்பை விட்டு எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் பிரிக்கவே மாட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் அவர்கள் வாசனை உள்ளவர்களாக இருப்பார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நான் கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனையாயிருக்கிறேன். இந்த வசனத்தை படிக்கும் போது நீங்கள் படிக்க போகிறீங்க. நீங்க வீட்டுல இந்த ஆராதனை எல்லாம் முடிந்த பிறகு நீங்க மறுபடியும் போயிட்டு அந்த 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அதை வாசிக்கும் போது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அது நானா இருக்குமா இல்லை நான் தானமா என்ற கேள்வி வராதீர்கள். நான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான ஒரு மனுஷன் தான் என்பதை நிச்சயிக்கப்பட்ட ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே வரும். நானும் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறேன், நானும் கிறிஸ்துவுக்குள்ளதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எந்த நிலைமையிலும் மனரம்யமாய் இருக்கிறேன் என்பதற்கு என்ன ஆதாரம்? நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். எந்த சூழ்நிலையும் என்னை பிரிக்க முடியவே இல்லை. ஏனென்றால் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். எந்த நிலைமையிலும் நான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதற்கு காரணம் என்ன? புதிய மனுஷனை நான் கரைத்துக் கொண்டேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனாக இருக்கிறேன். அப்பொழுதுதான் கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷன் தான் ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்பட்டு கிறிஸ்து வரும்பொழுது அவரோடு கூட அவருடைய வருகையை நாம் சந்திக்க போகிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளை, நான் கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிறேனா அல்லது உள்ளே இருக்கிறேனா என்பதை அடிக்கடி நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்பது ரொம்ப அவசியமாக இருக்குது. அல்லேலூயா. பலவிதமான சூழ்நிலைகள், காற்றுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்து கிறிஸ்துவை விட்டு வெளியே உங்களை கொண்டு வருவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களை அவருடைய இருதயத்திற்குள்ளே வைத்து கிறிஸ்துவுக்குள்ளே வைத்து உங்களை பாதுகாத்து உங்களை தொடர்ந்து வழிநடத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு.
இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்ன துன்பம் வந்தாலோ நான் தலையிடவே மாட்டேன். என்ன துன்பம் வந்தாலோ நான் தலையிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலோ யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. உனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. Hallelujah, praise the Lord, hallelujah. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷரை நான் அறிவேன். நீங்க சொல்லபடி மனிதனே, நான் கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷன். என் பழைய மனுஷனை கலைத்து புது சிருஷ்டியாயிருக்கிறது. எப்படி? நான் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். தங்கள் மாம்ச இச்சைகள், ஆசைகள், மாம்ச இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறது. கிறிஸ்துவுக்காக எதுவானாலும் அதை நஷ்டம் என்று எண்ணுகிறேன். கிறிஸ்துவுடைய அன்பை விட்டு எதுவுமே இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் எதுவுமே என்னை பிரிக்க முடியாது. கிறிஸ்துவோடு இருப்பேன் என்பதற்கு என்ன அடையாளம்? சுற்றி இருக்கிற எல்லாரும் மற்றவர்களுக்கு நற்தர்க்கமாயிருக்கும், வாசனையாய் சாட்சியாயிருக்கும். அதான் நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன் என்பதற்கு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை. ஒருவேளை கிறிஸ்துவுக்குள் விருந்து வெளியே போனவர்கள் யாராவது இருப்பீர்கள்? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாய் இருக்கிற கர்த்தர் மறுபடியும் கரத்தை நீட்டுகிறார். மகனே, வா, இன்றைக்கும் என்னுடைய கரம் உனக்காக நீட்டப்பட்டிருக்கிறது. வா, உன்னை அணைத்துக் கொள்வது, உன்னை எனக்குள் வைத்துக் கொள்வது, இன்றைக்கும் என்னுடைய கரம் உனக்காக நீட்டப்பட்டிருக்கிறது. பாவத்தினால் கீழ்ப்படியாமையினால் கிறிஸ்துவை விட்டு விலகி வெளியே போயிருக்கிறார். இப்பொழுது ஆண்டவருடைய பிள்ளை தயவு செய்து மறுபடியும் தேவன் உனக்கு ஒரு இரக்கத்தை காண்பிக்கிறார். அந்த இளைய மகன் திரும்பி வந்தது போல மறுபடியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் வா. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் உங்களை மறுபடியும் கிடைத்துக் கொண்டு கிறிஸ்துவின் வெற்றி வாழ்க்கையை உனக்கு கொடுத்தவர் வல்லமை உள்ளவர். இப்படிப்பட்ட அனுபவங்களை பெற்றுக் கொள்ளும்படி கர்த்தருடைய கிருபையை அபிஷேகத்தின் ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படி நம்ம எல்லாம் ஜெபிக்க போவோம். Hallelujah, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. அந்த வசனத்தை படிக்கும் போது எனக்குள்ள கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்பதற்கான அத்தாட்சி தேவன் வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட வசனங்களை நான் கொடுத்திருக்கிறேன். அந்த வசனத்தினுடைய நான் வாழ்ந்திருக்கிறேன், நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் வாழப் போகிறேன் என்பதை என்னை நானே கேள்வி கேட்டுக்கொண்டு எனக்குள் ஆண்டவரே அந்த கிறிஸ்து இயேசுவுக்குள் வாழும்படிக்கான அந்த வெற்றி எனக்கு தாரும் என்று எல்லாரும் கேட்க போகிறோம். Hallelujah, 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 hallelujah. Oh, praise the Lord. நீ தீர்க்கதரிசனம் சொல்லலாம், நீ வியாக்கியானம் பண்ணலாம், நீ எந்த காரியத்தை செய்யலாம், நீ அபிஷேகத்துல நிறையலாம், நீ அந்நிய பாஷை பேசலாம், எது பண்ணாலும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறியா? 1000 பேருக்கு நீ உதவி செய்யலாம், 1000 லட்சம் பேருக்கு நீ ஹெல்ப் பண்ணலாம், பலவிதமான காரியத்தை நீ செய்யலாம், என்ன வேணாலும் பிரசங்கம் பண்ணலாம், எது வேணாலும் செய்யலாம், ஊழியம் செய்யலாம், மற்றவர்களுக்கு நான் ஊழியத்தை செய்யலாம், இயேசு பற்றி சொல்லலாம், எது சொல்லலாம். நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு அனுபவம் இருக்கிறதே, அது ஒரு வெற்றியின் அனுபவம், அது சந்தோஷத்தின் அனுபவம், அது சமாதானத்தின் அனுபவம், அது கிருபையின் அனுபவம், அது வல்லமையின் அனுபவம், அது அபிஷேகத்தின் அனுபவம், அது சந்தோஷத்தின் அனுபவம், அது சமாதானத்தின் அனுபவம். அந்த அனுபவம் இன்றைக்கு நமக்கு இருந்தா, இல்லை என்றால் இன்றைக்கு கொடுக்கும்படி ஆண்டவர் இரக்கம் பாராட்ட இன்றைக்கு வந்திருக்கிறார். எல்லாரும் ஜெபிப்போம். Hallelujah, hallelujah, hallelujah. Oh, praise the Lord, praise the Lord. இன்றைய நாளிலே
நம்மையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்தபடினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்மோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah, praise the Lord. அநேக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம், அநேக ஜெபிக்கிறோம். Hallelujah, ஒரு கான்ஃபிடென்ட் கர்த்தர் கொடுக்கிறார், ஒரு நிச்சயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் இருக்கிறேன். Hallelujah, அதனால தான் நன்மை செய்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறேன், அதனால தான் ஜெபிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறேன், அதனால தான் நான் வேலை செய்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறேன், அதான் உண்மையா இருக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறேன், அதனால தான் நான் ஊழியம் செய்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறேன், அதனால தான் கர்த்தரை ஆராதிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறேன், அதனால தான் நன்மை செய்கிறேன், அநேகருக்கு உதவி செய்கிறேன். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், புது சிருஷ்டியா இருக்கிறேன். அழிவுகள் எல்லாம் அழிந்து போய் எல்லாம் புதிதாகின என்கிற நம்பிக்கை ஒவ்வொருவருக்கு கர்த்தரை இன்றைக்கு கொடுத்து கொண்டே இருப்பதற்காக நான் கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிறேன். ஹalleluya, ஹalleluya. வெகு சீக்கிரத்தில் கர்த்தருடைய வருகை வரப்போகிறது. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் அவருடைய வருகையை சந்திக்க போகிறோம். ஹalleluya. கிறிஸ்து இயேசுவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதில் பரிசுத்தமாக்கப்பட போகிறோம். அவருடைய வருகை சீக்கிரமாய் இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிற அத்தனை பேர் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே வாருங்க. அதற்குரிய காரணங்கள் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிற அந்த காரணங்கள் மறுபடியும் எடுத்து பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஹalleluya, மறுபடியும் அபியாசப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே உங்களை வைத்து உங்களை பார்த்து பத்திரமாய் பாதுகாத்து உங்களை அந்த ராஜ்யத்துக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு உங்களை தகுதிப்படுத்துவாராக. ஹalleluya, 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 ஹalleluya. பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். குமாரனாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya. எங்களை நேசிக்கிற பரலோக ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேளையினால் உம்முடைய குமாரனுடைய இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஆராதனை கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துகிறதற்காக சமாதானத்துக்கு பொறுப்பெடுக்க அப்படி நாம் மகிமைக்கு எடுத்துக்கொள்ளும். கேட்ட வசனத்தை அப்படியே ஜனங்கள் வாழ கர்த்தர் ஆராதித்த ஆராதனைகள் எல்லாம் ஏற்று எல்லா துதியும் கனம் மகிமை உமக்கே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினையும் நம் அனைவரும் சகல பரிசுத்தவான்கள் அனைவரும் நம்முடைய விசுவாச மக்களும் கர்த்தருடைய வருகை மட்டும் இன்று காத்து வழி நடத்துவாராம். God bless you.